ரோஹிணி சொன்ன மாதிரியே மலேசியா மாமாவும் வீட்டுக்கு வந்துட்டு, ரோஹிணி உங்க அப்பாவை கொன்னுட்டாங்க. எனக்கும் இனி மலேசியால எந்த வேலையும் இல்லை. நானும் இனி இங்கேயே ஏதாவது ஒரு பிஸ்னஸை பார்த்து இருந்துக்கலான் இருக்கேன். நீயும் அங்க போகாத. நீ அங்க போனனா உன்னையும் கொன்றுவாங்க. ரோஹிணி இது கேட்டோடனே பயங்கரமா அதிர்ச்சி ஆயிட்டு கத்தி அழுகுறாங்க. நம்ம இப்ப மயக்கம் ஆனாதான் நம்ம ஆன்ட்டி எதுவுமே நம்ம கிட்ட கேள்வி மேல கேள்வி கேட்க மாட்டாங்க. இல்லைன்னா நம்ம இப்ப மாட்டிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வேணும்னே மயக்கமாகற மாதிரி நடிச்சிட்டு இருக்காங்க. விஜயா வந்து மீனா கிட்ட, மீனா சீக்கிரமா தண்ணி எடுத்துட்டு வா, இங்க பாரு ரோஹிணி வந்து மயக்கமாயிட்டா, அவளுக்கு ஏதாவது ஒன்று ஆயிட போகுது அப்படின்னு சொன்ன உடனே மீனாவும் அங்க இருந்து தண்ணியை எடுத்துட்டு வந்து மூஞ்சிலே தெளிச்சிடுறாங்க. ரோஹிணி வந்து எழுந்திரிச்சு உட்காந்துட்டு அழுதுட்டே இருக்காங்க. எல்லாருமே ரோஹிணிக்கு வந்து பயங்கரமா ஆறுதல் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா எதுவுமே கேட்காம ரோஹிணி வந்து இன்னமும் நல்லா ஆக்டிங் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த டைம்ல முத்துவும் மீனாவும் எதுவுமே சொல்லாம நின்றுட்டு இருக்காங்க. முத்துக்கு ஒரு சந்தேகம் வந்துருது. மனோஜ் வந்து ரோஹிணி கிட்ட, ரோஹிணி இப்போதைக்கு நீ எதுவுமே நினைக்காத, நீ ஃபர்ஸ்ட் ரெஸ்ட் எடு அப்படின்னு சொல்லிட்டு ரூமுக்கு கூட்டிட்டு போயிடுறாங்க. முத்து வந்து மீனா கிட்ட, மீனா நான் தான் சொன்னேன்ல பாத்தியா, 2 நாள் தான் நம்ம மலேசியா போறோம்னு சொல்லிட்டு சொன்னோம். ஆனா பயங்கர ஆக்டிங் பாத்தியா, இப்ப அவங்க அப்பா இறந்து போனதா சொல்லிட்டோம்னா எந்த ஒரு பிரச்சனையும் வராதுன்ட்டு கரெக்டா பிளான் போட்டாங்க. அப்படிலாம் பேசாதீங்க, உண்மையாவே அவங்க அப்பா இறந்துருந்தாங்கன்னா மனசு கஷ்டமா தானங்க இருக்கும் அப்படின்றாங்க. முத்து என்ன முடிவு பண்ண போறாங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.